குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வந்து என்ன மாதிரியான புக்கை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகலாம். இப்போ நான் வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் குரூப் 2 குரூப் 4 இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டு எது ஆரம்பித்தேன்னா, நான் டிப்ளமோ புக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்போ டைம் கிடையாது. ஒரு 25 டேஸ் தான் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் புக் படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ டிப்ளமோ புக் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் என்னால் படிக்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கொஷின் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின் சொல்கிறேன். கெல்வின் பிரிட்ஜெலாம் இருக்குல்ல, கெல்வின் பிரிட்ஜ், ஆண்ட்ரசன் பிரிட்ஜ் அதெல்லாம் இருக்குல்ல, மெஷர்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த யூனிட்டில் வந்து இந்த கெல்வின் பிரிட்ஜ் இருக்குல்ல, கெல்வின் பிரிட்ஜை வந்து எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், கீழே ஆப்ஷன் ஆண்ட்ரசன் பிரிட்ஜா கெல்வின் பிரிட்ஜா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அந்த லைன் வந்து நீங்கள் டிப்ளமோ புக்கில் இன்ஜினியரிங் புக்லேயும் இருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். கெல்வின் பிரிட்ஜுன்னு அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு லைனே வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் மாடிஃபிகேஷன் தான் கெல்வின் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லைன்லேயே அவங்க கொஷின் எடுத்துட்டாங்க. ஓகேவா? இது ஒரு கொஷின். நான் இன்னொரு கொஷின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர். பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசரா, பாசிவ் டிரான்ஸ்டியூசரா, ஆர் சம் ரிமைனிங் 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ஃபர்ஸ்ட் லைனு அப்படியே இந்த பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் கீழே எப்படின்னா, இது இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு லைன்லேயே அந்த கொஷின் இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளார போயிட்டு அதோட ஒர்க்கிங் படிக்கணும் தான், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒர்க்கிங்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு லைனே அங்கே கொஷின் வைக்கிறாங்க பாருங்கள், அதில் தான் இருக்குது. அடுத்தது நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த யூனிட்டில் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஆம்ப்ளிஃபையர் டாப்பிக்கில் நிறைய டைப்ஸ் என்ன டைப்ஸான ஆம்ப்ளிஃபையர் அப்படின்லாம் இருக்குது. அதில் காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதில் எப்படி கொஷின் கேட்டாங்கன்னா, காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், கீழே ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா எமிட்டர் ஃபாலோவர். ஓகேவா? காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எமிட்டர் ஃபாலோவர். இது அப்படி ஃபர்ஸ்ட் லைன் கூட இல்லைப்பா, காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர் பிராக்கெட் போட்டு எமிட்டர் ஃபாலோவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ளார ஒர்க்கிங் பிரின்சிபல், அதை கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம். அவங்க எங்கே கையை வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லைனு அந்த ஹெட்டிங்ஸ்லேயே அவங்க வந்துட்டு எடுத்துட்டாங்க கொஷினை. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஜினியரிங் சிலபஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது இன்ஜினியரிங் புக் அப்படின்னா, டிப்ளமோ புக்கை நம்ம அப்ரோச் பண்ணலாம். டிப்ளமோ புக்லேயே ஒரு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வருது, நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிப்ளமோ புக்கை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரியான கேட்கலாம் அப்படிங்கிறத சும்மா லைட்டாக பாருங்கள். ஓகேவா? இப்படி தான் என்ன கேட்டால் அப்ரோச் பண்ணலாம் இந்த டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டேன், இப்படிலாம் கொஷின் வருதுன்னு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.